ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் வேர்ல்டு டெக். என்னோட இந்த ஃபஸ்ட்டு யூடியூப் வீடியோவுக்கு உங்களோட சப்போர்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நாம் இப்போ பார்க்க போகிறது ஆண்ட்ராய்டு மொபைலில் ஜிமெயில் எப்படி கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் வீடியோ அப்லோட் பண்ண உடனே நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆண்ட்ராய்டு மொபைலில் ஜிமெயில் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஆண்ட்ராய்டு மொபைலில் ஏதோ ஒரு ப்ரௌசர் இருந்தால் தான் ஜிமெயில் க்ரியேட் பண்ண முடியும். என்கிட்ட யூசி ப்ரௌசர் இருக்குது. ப்ரௌசர் இல்லாதவங்க ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய் கூகுள் ப்ளே அப்படின்றதில் யூசி ப்ரௌசர் அப்படின்னு டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு என்ட்ரி பண்ணோம்னா யூசி ப்ரௌசர் ஃபாஸ்ட் டவுன்லோடு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். அதில் புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறவங்க இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். இதில் என்டர் யூஆர்எல் அப்படின்றதில் ஜிமெயில்னு டைப் பண்ணி இந்த மாதிரி கூகுளில் கொடுத்தீங்கன்னா கூகுள் லாகின் சைன்இன் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி வரும். நான் ஏற்கனவே இமெயில் க்ரியேட் பண்ணதுனால அது அந்த இமெயில் காட்டுது. அது இல்லாமல் வேறொரு இமெயில் புதுசாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா சைன்இன் வித் எ டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னே ஆட் அக்கௌண்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு புதுசாக இமெயில் க்ரியேட் பண்ணுறவங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அதில் கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம கிரியேட் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்றதில் ஃபஸ்ட்டு நேம் தரணும். முத்து அப்படின்னு லாஸ்ட் நேமில் குமார் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இந்த சூஸ் யுவர் யூசர் நேம் அப்படின்றதில் ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணணும். முத்து குமார் அப்படின்னு போட்டு ஏதோ ஒரு நம்பர் 479800 இந்த நேமை மறக்காமல் நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சு குறித்து வச்சுக்கோங்க. @gmail.comன்றது அதுலேயே இருக்குது. அதுக்கப்புறம் கிரியேட் ஏ பாஸ்வேர்டுன்னு வரும். அதில் உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்டு எதுன்றதை நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன். கன்ஃபார்ம் யுவர் பாஸ்வேர்டு அப்படின்றதில் அதே பாஸ்வேர்டை திரும்ப நம்ம கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் கீழே பர்த்டேன்னு வரும். அதில் மந்த்து கொடுத்துங்க. இது அடுத்து டே, எந்த டேட்டில் பிறந்தீங்களோ அந்த டேட்டை கொடுத்துங்க. அடுத்து இயர், எந்த இயரில் பிறந்தீங்களோ அந்த இயரை கொடுத்துங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு சென்டர் அப்படின்ற காலத்தில் நீங்கள் ஆனா பெண்ணா அப்படின்ற டீட்டெயில் கொடுக்கணும். ஆணுன்னா மேல்னு கொடுங்க, பெண்ணா ஃபீமேல்னு கொடுங்க. நான் மெயில் கொடுக்குறேன். கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. இங்கே உங்களுடைய ஃபோன் நம்பர் என்ட்ரி பண்ணணும். மேலே இருக்கிற காலம் நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்கன்னு நான் இந்தியா கிளிக் பண்ணியிருக்கேன். அடுத்து கீழே ஃபோன் நம்பர், உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் என்ட்ரி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு இமெயில்
பழசு இருந்துச்சுன்னா அந்த இமெயில் அட்ரஸை கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. நான் இது எதுவும் கொடுக்காம எம்டியாக விட்டுருவேன். இப்போ கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்த உடனே ப்ரைவசி அண்ட் டெர்ம்ஸ்ன்னு சொல்லி ஜிமெயிலோட கூகுளோட கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். அதில் நீங்கள் ஒரு வாட்டி படித்து பார்த்துங்க. படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே கொடுத்தா ஓகே. கடைசியாக அந்த இதில் ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா ஓகே கொடுத்தோடனே உங்களுடைய இமெயில் க்ரியேட் ஆயிடுச்சு. வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் வந்து மெசேஜ் அனுப்பும். இதை வந்து நீங்கள் கண்டினியூ கொடுக்கணும். தேங்க்யூ ஃபார் கிரியேட்டிங் ஆன் அக்கௌண்ட், ஹேவ் ஃபன் அப்படின்னு சொல்லி இந்த இமெயில் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த இமெயிலோட நேமை நீங்கள் மறக்காமல் நோட்டில் என்ட்ரி பண்ணி ஒரு பேப்பரில் எதுலையோ என்ட்ரி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கண்டினியூ கொடுப்போம். இப்போ என்னோடய அக்கௌண்ட்டுக்கு இமெயில் க்ரியேட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இமெயிலை க்ரியேட் பண்ணி நீங்கள் அது மூலிமா மற்றவங்களுக்கு இமெயில் அனுப்புவோம். அவங்க மூலிமா நம்ம இமெயில் வாங்குறதுக்கோ இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி இமெயில் க்ரியேட் பண்ண உடனே நம்ம அடுத்து ப்ளே ஸ்டோருக்கு போகிறோம். ப்ளே ஸ்டோருக்கு போய் கூகுள் ப்ளே அப்படின்றதில் ஜிமெயில் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறோம். டைப் பண்ணி ஜிமெயில் ஆப்ஸ் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணி இந்த ஜிமெயில்ன்றதை நான் ஏற்கனவே அப்டேட் இன்ஸ்டால் பண்ணதுனால இப்போ அப்டேட்னு கேட்குது. புதுசாக இருக்கிறவங்களும் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஜிமெயில் ஆப்ஸ்ன்னு சொல்லி இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வேறு ஜிமெயில் கூட கீழே கொடுத்துருப்பாங்க, அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ அப்டேட் கொடுப்போம். ஏற்கனவே இருக்கிறவங்க அப்டேட் கொடுங்க, இல்லாதவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.